இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே மௌனமாய் இராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மாறாது. அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு என்ற நாமத்தை கொண்டு வருகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொடும் இயேசுவின் நாமத்தின் பிதா, ஆமென். இந்த சங்கீதம் பாருங்க, அற்புதமா தேவனே மௌனமா இராதையும் பேசாமல் இராதையும். தேவனே அப்படின்னா இந்த குழந்தைங்க அப்பா கிட்ட போய் கிஞ்சம் பாருங்க, மா பேசுமா, பார்த்தீங்களா? அந்த செல்லம்மா அந்த பிள்ளை தகப்பன தாய்கிட்ட எப்படி கொஞ்சமோ அதை போல என் தேவனே மௌனமாயிராது, பேசாமல் இராது. நீ சொல்றான் மௌனத்தை களையும், பேசும், செயல்படும். அதுதான் பாயிண்ட்ஸ். சங்கீதம் 28 வாசிக்கும் போது, நீர் மௌனமா இருந்தால் எப்படியாப்பட்ட நான் குழியில் இறங்கினதுக்கு ஒப்பாகவே. ஆபுக்கு 1:13 நீ மௌனமா இருக்கும் போது துன்மார்க்கன் விழுங்குவான். நன்றா கவனிங்க பிளீஸ். இப்ப யாரும் நீ தேவனே மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்கின ஒப்பாயிருப்பேன். துன்மார்க்கனை விழுங்கிடுவான். சில ஜபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்காம இருக்கிறாரு, பேச மாட்டாரு, எது எனக்கு மட்டும் செய்ய மாட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் பார்க்கும்போது மற்ற புறஜாதிகள் இவன் சபைக்கு போறான், பிள்ளைக்கு திருமணம் ஆகல, சபைக்கு போறான், வாழ்க்கை சரியில்லை, சபைக்கு போறான், குடும்ப வாழ்க்கை கட்டப்படலை, சபைக்கு போறான், வியாபாரத்தில் நஷ்டம், பிரச்சனை போராட்டம். என் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவேளையிலே ஆண்டவருடைய மௌனத்தை கலைப்பது எப்படி? ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அவன் பட உபத்திரங்களை தேவன் பேசவில்லை. 105ஆம் சங்கீதம் 19 அவனை புறம்பிட்டதான். சவுலுக்கு தேவன் பதில் பேசவில்லை. பழைய ஏற்பாடு சவுலுக்கு அவன் குறிமேடைக்கு போய்விட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே யோவான்ல சொல்லும் போது, நான் என் பிதா ஒன்றாக இருக்கிறோம், தனியா இல்லை. அப்படி சொன்ன என் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே, தேவனே என்னை ஏன் கைவிட்டு, என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? நம்ம நேசிக்கிற பிள்ளைகள், நேசிக்கிற கணவன் பிள்ளைகள் பேசலன்னா எவ்வளோ மென்டல் டார்ச்சர். இந்த தாவீது மௌனமாயிராதையும். எனக்கு 3 விஷயத்தை நான் சொல்லப்பட்டதா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய மௌனத்தை கலைப்பது எப்படி? பல பேர் எனக்கு யூடியூப்ல பார்த்துட்டு போன் பண்ணுவான், பிரச்சனை போராட்டம். ஒரு பிராமின் லேடி இறந்து 1 மணி நேரத்தில் அவங்கள உயிரோடு எழுப்பணும் ஃபோன்லேயே. எங்கள் வீடு எதிர்க்க எவ்வளோ ஆண்டை பற்றி சொன்னாலும் சொல்லுவாங்க, நாங்கள் பரம்பரையாக வளர்ந்துட்டோம், எங்களால் விட்டு வர முடியாது. நான் சொன்னேன், அமைதியாக இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி அவங்க வீட்டுக்காரோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாங்க. நான் அப்போ மெரினா பீச்சில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நைட்டில். அப்போது ஃபோன் பண்ணும்போது அங்கிள் என்ன மிஸ்ஸஸ் சொன்னால், அங்கிள் இல்லைப்பா நான் தான் பேசுகிறேன், ஆண்டி இறந்துட்டாங்கப்பா. ஐயோ என்னாச்சுன்னு கொடுன்னு அவர்கிட்ட அழுகுறாரு கணவர். அங்கிள் என்ன அங்கிள் இறந்துட்டாங்க, அழுவுறார். சரி ஃபோனை காதில் வைங்க அங்கிள்.
ஒரே ஒரு அதட்டு தான். பாருங்க, எழுந்து உட்காந்துட்டான், கை தட்டன். இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான். சென்னை ஈசிஆரில் ஒரு பொண்ணு இறந்து 3 நாள். அவன் யூடியூப்ல என்னுடைய ஈடன் டிவியில் வந்து பேசுவான். அந்த பொண்ணு பாருங்க, அவன் அம்மாவும் பொண்ணு பேசும். ரோடு கிராஸ் பண்ணும்போது கார் அடித்து இறந்து 3 நாள் ஆச்சு. ஐசியூவில் இருக்கும்போது போய் ஜெபம் பண்ணி அந்த பொண்ணு எழுப்பணும். இறந்து 3 நாள். பாருங்க, ஆன்னு பார்க்குறீங்க பாருங்க. அதே வெள்ளைக்காரங்கிட்ட சொன்னால் கை தட்டுவான், குதிப்பான். அப்படியா பாஸ்டர்? ஏன்னா ஆண்டோடைய மகிமை காண முடியாமல் இருக்கு சபை. நீங்க மௌனமா இருந்தா அவரும் மௌனமா இருப்பார். சரியா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, என்னுடைய அக்கா என்கிட்ட பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல அவங்ககிட்ட பேசும்போது எங்கள் அக்கா என்கிட்ட ஃபோனில் பேசினாங்கன்னா இயேசுவை பிலீவ் பண்ணுற ஆரம்பத்திலேயே. எங்கே துபாயில் இருக்கிறாங்க, ஆனால் எங்கே துபாயில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அக்கா என்கிட்ட பேசினாங்கன்னா நான் இயேசுவை நம்புகிறேன்னா. அப்புறம் ஆவியானவருக்குள்ளே ஏதோ பேசியது பார்த்தேன். சரி ஆண்டி, 3 நாளுக்குள்ளே உங்கள் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க, நம்புறீங்க கேட்டேன். 20 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர் என்கிட்ட பேசி அக்கா நான் பேசுவாங்க. சொல்லி வாய முடியலங்க. திடீர்னு ஓடி வந்து 3 நாள் கழிச்சு ஓடி வந்து வீட்டு எதிர்க்க தான் கத்துறாங்க. ஐயோ உங்கள் வாயில் சக்கரை கொட்டணும். என்னாச்சு ஆண்டின்னு. எங்கள் அக்கா பேசிட்டா, பார்த்தீங்களா, பேசிட்டா. அதை போல பதில் வாங்கி தரணும். ஆண்டவர் சம்பந்த பதில் பாருங்க, சொல்றான், தேவனே மௌனமாயிராதியும். அப்ப இன்றைக்கு என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மௌனமாக இருந்தால் துன்மார்க்கன் விழுங்க பார்க்கிறான். சங்கீதம் 56:1-2, சங்கீதம் 57 தொடர்ந்து வாசிக்கும் போது கவனிக்க வேண்டிய, விழுங்குறவன் நாள்தோறும் நிந்திக்கையில். பார்த்தீங்களா? சாதாரண விழுங்குனா பரவாயில்ல, நிந்தித்து என்ன ஜெபம் பண்ற, என்ன சபைக்கு போற, உன் பிள்ளை வாழ்க்கை கணவன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அப்படி நிந்தித்து ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கனை விழுங்க பார்க்கிறான். ஆண்டவரே மௌனமா இராதியும். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, கணவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய பதில் வரல, என் மனசெல்லாம் நொந்து போகுது, வேதனையா இருக்கு. எப்போ என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா? நானும் போகாத இடம் இல்லை. 4 மாவடி போயிட்டு, அங்க போயிட்டு, இங்க போயிட்டு, எத்தனையோ இடத்துல போய் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவனுக்கு ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல பாஸ்டர், பதில் வரல. என்ன செய்ய தெரியல. இந்த ஆண்டு ஆண்டவருடைய மௌனத்தை கலைக்கிற ஆண்டு. கை தட்டுங்க பாப்போம். அவர் மௌனத்தை கலைப்பதற்கு 3 விஷயம் இருக்குது. முதலில் வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு கானான ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய அவஸ்தைப்படுகிறாள். நன்றாக கவனிங்கள். 23 வாசியை தொடர்ந்து, நன்றாக கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, எனக்கு கொஞ்சம் கவனிங்கள் ப்ளீஸ். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, மௌனமா இருந்தார். கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன், மாம்சமான யாவரையும் ஜெபத்தை கேட்பேன்னு சொன்ன கடவுள் தான். ஆனா இங்க பாருங்க, ஒரு வார்த்தையும் பேசல. அவர் அமைதியாக மௌனமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தெய்வம். கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர், ஆபத்து காலத்தில் உனக்கு விடுதலை கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர், தன் மகள் பொல்லாத ஆவினால் கஷ்டப்பட சொல்லும் போது ஆண்டவர் ஒத்தாசை செய்யவில்லை, உதவி செய்யவில்லை, பேசவில்லை. அவர் மௌனமாய் கடந்து போய் கொண்டிருந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும் பிளீஸ். உங்களை அப்படியே கொண்டு போறோம் பாரு. அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை.
சொல்லவில்லை. பிசாசு இருக்கு, போராடுது, சொல்லிட்டேன். அது இறைவன் கிட்ட, கடவுள் கிட்ட, தேவகுமாரன் கிட்ட. சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே இவள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாள், அனுப்பிவிடும். உடனே இயேசு சொல்றாரு, என்ன அனுப்பிவிடும்? ஜபத்துக்கு பதில் கொடுத்து அனுப்பிவிடும். அவ கேட்கிறத கொடுத்து அனுப்பிவிடும். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிவிடும். 24 நான் வந்த நோக்கம் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்ட ஒளியே. சத்தியம் அதுதான். புறஜாதிக்கு வரல. என்ன விஷயம் பாருங்க, அனுப்பப்பட்ட வீடு இஸ்ரேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உடனே அவங்க என்ன செய்யறா? 25 வசனத்தை பணிரா. இயேசு உடனே சொல்ற 26 வசனத்தை, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பம் என்பது சுகம். உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்ப சொன்ன கடவுள். அப்பம் என்பது பிள்ளைகளுக்கு தான். மார்க் 7:27, இந்த பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. அப்படி சொன்ன அப்பம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், பைபிள் சொல்லுகிறது. லேவியராகமம் புஸ்தகத்தை தொடர்ந்து பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 22:10 வாசிங்கப்பா. லேவியராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் கடந்து போவோம். நன்றாக கவனிக்க வேண்டாம். அந்நிய மனுஷன். அப்ப பரிசுத்தம் என்பது அப்பம். அந்த அப்பத்தை அவன் புசிக்க கூடாது. இதை யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் கடவுள் இஸ்ரவேலர்கள் கொண்டு வந்து சொல்லுவார். அப்படி அந்நிய உங்ககிட்ட இருக்கிற அந்நிய ஒருவேளை பஸ்காவை புசிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்படியாப்பட்ட தெய்வம் சொல்றாரு, பரிசுத்தமாக புசிக்க கூடாது, அப்பத்தை புசிக்க கூடாது என்ற சட்டம். இவன் புறஜாதி, அந்நிய. நன்றாக கவனிக்க வேண்டும். புறஜாதி பைபிள் சொல்றபடி யார் என்றால் யூதருக்கு நாய்கள். சமரியா சொல்ற பாருங்க, நான் யூதனா, நீ யூதனா இருக்க, நான் புறஜாதி நாங்க யாருங்க? சமரியா எப்படி ஒப்பந்தம் கொள்ள முடியாது? என்கிட்ட தண்ணி எப்படி கேட்கறன்னு கேட்கிறா. அந்நிய மக்களோடு ஒப்பந்தம் ஆக முடியாது. அப்படியாப்பட்ட இறைவன் சொல்றாரு, நான் வந்த நோக்கம் இஸ்ரவேல் மக்கள் தான் வந்திருக்கிறேன். அப்பம் பிள்ளைகளுக்கு தான், சுகம் பிள்ளைகளுக்கு தான், ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு தான். அவன் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். நான் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வரவில்லை. எஜமான்கள் சாப்பிடும் போது எச்ச துளிக்கை சிந்தப்படமே, விழமே. கையை தட்டுங்கள பிளீஸ். நல்ல வேகமா. ராபே ஹந்தல ஹாத்தா ஹேமல சத்தரியா. ஆண்டவரே, மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுகிற தகுதி அற்றவள், புறக்கணிக்கப்பட்டவள், அருவருக்கப்பட்டவள், ஆகாதவள் தான். ஆனால் எஜமான்கள் புசிக்கும் போது அந்த எச்ச துளிக்கை சிந்தப்படமே, அது போதும். 20 இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. கையை தட்டுங்க. உன் விசுவாசம். பார்த்தீங்களா? பேசாத கடவுள் பேசிட்டார் பாருங்க. லைன்ல வரேன், கேட்டுட்டே இருக்கு. மௌனமா இருந்த ஆண்டவர் வந்த நோக்கம் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாக தான் வந்தேன். நீதான் ஒத்துக்கிறேன். ஆனா சிந்தப்பட துணிக்கை நாய்க்குட்டி தின்னமே. அப்போ ஃபெய்த் எப்படின்னா கவனிக்க வேண்டும். சிந்தப்பட்ட துணிக்கையில விசுவாசம் வைத்தான். ஏன் இயேசு அதிர்ச்சப்பட அப்படின்னா அப்படி ஆச்சரியப்பட்டு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி அவர் சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இயேசு, ஸ்திரியே உன் விசுவாசம் சின்னது பெரியதுன்னாரு. இப்போ இயேசுவின் மௌனத்தை, தேவனுடைய மௌனத்தை கலைப்பது முதலாவது விசுவாசம். கையை தட்டுங்க பார்க்கலாம். விசுவாசம்.
ஜபத்தில் அல்ல, புரிஞ்சுக்கணும். நீங்க போற முழங்கால இல்ல, புரிஞ்சுக்கணும். உபவாசத்தில் அல்ல. விசுவாசம் எதுல இருக்குன்னா சிந்தப்பட்ட துணிக்கை. ஏன் இயேசு மௌனத்தை கலைத்தார் என்றால், பாருங்க, லேவியராகமம் புஸ்தகம் 19:9-10 வாசிக்க வேண்டாம். உபாகம் 24:19-20 ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள் தான். நீ அறுக்கும் போது சிந்தப்படுகிற கோதுமையோ நீ என்ன பண்ண, விட்டுடு. சிந்தப்படுகிற கோதுமை விட்டுடு, அந்த பயிரை விட்டுடு, அந்த அறுப்பை விட்டுடு. அந்நியனும் பரதேசம் அதை புசிப்பான். நன்றாக கவனிக்க வேண்டும். எங்க வருது பாருங்க. அப்போ லேண்டில் அவளுக்கு உரிமை இல்லை. சிந்தப்பட்ட கோதுமை அந்நியனுக்கு விட்டுடுன்ற பைபிள் சொல்லுது. புதிய ஏற்பாடு உடன்படிக்கை என்னவென்றால், ஆண்டவராக இயேசு சொல்வார் மத்திய 26:28, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை. சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. பக்கத்தில் சொல்லுங்க, புது உடன்படிக்கை ஊழியம் என்றால் என்ன? சிந்தப்படுகிற ரத்தத்தில் வர ஐக்கியம். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அம்மா, நீ 10 வருஷம் சபைக்கு வரல, 12 வருஷம் சபைக்கு வரல, முக்கியம் இல்ல. உங்க விசுவாசம் கவனிக்க வேண்டும். சிந்தப்பட்ட புறஜாதி நமக்கு, அந்நியரும் பரதேசம் அது நமக்கு. சிந்தப்பட்ட ரத்தத்தை தான் கவனிக்க வேண்டும். வாக்கு தத்தம் இருக்கு. பேது சொல்லுவாரு, தெளிக்கப்பட்ட பரதேசினர். நியாயபுரமான வாக்கு தத்தம் தெளிக்கப்படணும், ரத்தம், தண்ணீர். ஆனா புதிய ஏற்பாடு உடன்படிக்கை புறஜாதி நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம். கை தட்டுங்க பாப்போம். அதெல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அந்நியன் ஜெபிக்க கூடாது. நீங்க அப்படியே போனா ஆண்டவர் மௌனமாக இருப்ப. நான் பாவம் செய்தேன் உம்மைனோ, பதிலே வராது. நாய்க்குட்டி தின்னமே ஆண்டவரே, ஸ்திரியே உன் விசுவாசம். அதுதான் விஷயம். நம்ம என்ன பண்றோம்? சோதரம் சோதரம் முழங்கப்பா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ண சிஸ்டர், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண சிஸ்டர், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண சிஸ்டர். ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? குறைக்குது சிஸ்டர். இன்னைக்கு சொல்றேன் குறை. உங்க விசுவாசம் ஜெபத்துல, உபவாசம், இரவு ஜெபம் இல்ல, சிந்தப்பட்ட ரத்தத்தில் வைக்கும் போதுதான். ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் இல்லாத வெளிப்பாடு பேசிக் கொண்டிருக்கிற புரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:12-13 அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரும் பரதேசியா இருந்த நம்மை, தூரமாக இருந்த நம்மை அவர் ரத்தத்தால் இருத்திரத்தை ஒன்றாக்கினா. பார்த்தீங்களா? இப்ப யூதன் என்றல்ல, கிரேக்கன் இல்லை, அந்நியன் என்ற பரதேசியில நம்மள ஒரே சரீரமாகிய சபைக்கு சிந்தப்பட்ட ரத்தம். 28 வசனம் வாசிங்க பிரதர். மத்திய 15:28 வாசிங்க. சரியே, உன் விசுவாசம் பெரியது. அந்த நேரமும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட் அவ எப்ப ஃபெய்த்தை கட்ட விட்டாலோ அவள் மகள் ஆரோக்கியமானாள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைங்க ஆரோக்கியமான வாழ்வு வாழணும், ஆரோக்கியமா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா பெற்றோருக்கு விசுவாசம் கவனிக்க வேண்டும். சிந்தப்பட்ட ரத்தத்தில். பாஸ்டர்ஸ்க்கு விசுவாசம் சிந்தப்பட்ட ரத்தத்தில். எப்போ நீங்க ஊழியம் செய்றீங்களோ அப்ப சபை விசுவாசி ஆரோக்கியமா இருக்கும். கை தட்டுங்க பாப்பா. ஃபாதர் பாட்டு பாருங்க, பழைய பாட்டு பாருங்க. ஃபாதர் பாட்டுலாம், ஒரு ரத்தத்தால் கழுவி விடும். இது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. நீங்க தான் போய் கழுவணும். ஆனா இப்ப லேட்டஸ்டா கிரேஸ் அப்படியே தெளிவாக ஆக என்ன பண்றாரு? இப்ப என்ன பாட்டு பாடுறாரு? ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பாரு. பாத்தீங்களா? ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, கழுவப்பட்டே. ஆனா பழைய பாட்டுல பாருங்க, கழுவி விடும். இது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. நீங்க உள்ளே வரக்கூடாது, பரதேசி. நீங்க பசிக்க கூடாது, பரதேசி நீங்க. அதனால கவனிங்க, அப்பம் அந்நியனை கொடுங்க, அது பரிசுத்தமானது. அப்ப
அப்ப நமக்கு எப்படி அந்த அப்பம் சரீரமாக அப்பத்தை பிட்டார். கை தட்டுங்க, பிட்டார். பார்த்தீங்களா? நீங்க திருவிருந்தில் கை எடுக்கும்போது கவனிக்க நீங்க சொல்லணும், அந்த மாம்ச பிட்ட நோக்கமே நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, தேவனுக்கு எனக்கு நல்ல உறவு இருப்பதற்கு, என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு. கையை தட்டி வேகமா ராஸ். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே. சேர்ந்து சொல்லுவோம், மீட்கப்பட்டே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். செலு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். கொஞ்சமா இந்த பாட்டை உரிமையோடு பாடுங்க. இதெல்லாம் புது உடன்படிக்கைம்மா. நீங்களும் இஸ்ரவேல் மக்களும் ஒன்றாவதற்கு அவர் சின்ன ரத்தம் தான் நம்மளுக்கு ஒன்றா சேர்த்து. ஹலோ, அந்த பாட்டு கூட சேர்ந்து பாடுங்களேன். எல்லாம் வாயை திறந்து தமிழ் பாட்டு தானே பாடுங்க பார்க்கலாம். ரெடி, 1 2 3. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் உரிமையாக பாட மாட்டீங்களே. நான் சொன்னதுக்காக பாடலை. இந்த உரிமை என்பது எங்க அப்பா சொத்து எனக்கு. இன்னொரு வசந்த காட்டிட்டு அப்பதான் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இந்த சொத்து எப்படி, சுகம் எப்படி நமக்கு வந்தது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் பிறவிலேயே பலவீனப்பட்டவன். என் என் பசங்க என்னப்பா எவ்வளோ எலும்புல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இங்கே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையிலே பண்ணிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமாக கற்று வச்சிருக்கிறார். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் 25 வருஷம் ஆயிடுச்சு. என் மனைவி கேட்டு பாருங்க, இது வரைக்கும் எனக்கு உடம்பு முடியலம்மா. தப்பா கத்தர் பார்க்குறாரு. சொல்லிக்கிறேன்னா சொல்லுமா. நாளைக்கு ஒரு மீட்டிங், காலையில் ஒரு மீட்டிங் போகணும். பஞ்சாப் போயிட்டு வந்தேன், ஹரியானா போயிட்டு வந்து மறுநாள் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், ஒரு ஆண்டு விழா, திருப்பி சாயந்தரம் ஒரு மீட்டிங். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பலன்லாம் செத்து போயிடுச்சு, அவருடைய பலத்தில் வாழ்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் வாசி, அப்பதான் உங்களுக்கு இன்னும் இந்த பாட்டோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம், கடைசி வசனம் வாசிங்க. 47:23 வாசிங்க. அம்மா, அந்நியன் என்பது முன்னே நாம் இயேசுவை ஏற்ற அந்நியன் இருந்தேன். எதுக்கு? வாக்கு தத்தங்களுக்கும் ஜீவனுக்கும் அந்நிய இருந்த நம்மை
எபேசியர் 4:18 ஜீவனுக்கு அந்நியனா இருந்த நம்மை, அதான் பைபிள் சட்டம். இப்ப என்ன சொல்ற பாருங்க, அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கி இருக்கிறானோ, யூதா கோத்திரமா லேவி கோத்திரமா எங்க தங்கி இருக்கிறானோ அந்த கோத்திரத்து சுதந்திரத்தை அவனுக்கு பங்கு உண்டு, அவனை சுதந்திர வழியா மாற்றக்கூடிய சக்தி உண்டு. கை தட்டுங்க வேகமா. புரியல உங்களுக்கு? இயேசுவோடு இருக்கிறீங்கம்மா, அந்த யூதா கோத்திர சிங்கத்தின் ரத்தம் தான் என்னை நீதிமானா மாற்றி விட்டது. ஐயா இருக்கிறீங்களா ஐயா? இப்போ இந்த பாட்டு எப்படி பாடல, நீங்க சொல்லுங்க. சேனலில் உட்காந்து மட்டும் பாருங்க ப்ளீஸ், நீங்க அப்புறமா பாடுங்கம்மா. நீங்க நைட் எப்படி 12 மணி ஆயிடும் உங்களாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறது. ரெடி 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 வான். இது சேர்ல உட்காந்து மட்டும் பாருங்க. ரெடி. ரத்தம் ரத்தம் ஜெயம், இதெல்லாம் சேர்ந்து பாருமா. ரத்தம் ஜெயம், சேர்ந்து பாடும். ரத்தம் ஜெயம், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், பாவம் செய்யாத பாட்டுந்த, ஓ பாவம் செய்யாத ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என் சார்பில் தேவனை நோக்கி, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கம்மா ப்ளீஸ், கொஞ்சம் இருங்களேன். உன் பெத்த மகள் உங்களுக்கு பிடிக்காத லவ் பண்ணி போயிடு, கல்யாணம் பண்ணிட்டா, உன் முகத்தை பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேசாதப்போ நான் அனுப்பிட்டோம். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா பெற்றோர் பார்க்கும்போது பாருங்க, அந்த பையனை பிடிக்காது, மகளை பிடிக்காது. அந்த குழந்தைய பார்க்கும்போது பொண்ணுகிட்ட பேச மாட்டாங்க, பையன்கிட்ட பேச மாட்டாங்க. பிறந்தது பத்த குழந்தை பாரு அப்படியே அவங்க அப்பனா போலியே இருக்கு பத்திய. ஹலோ, பரம தகப்பனுக்கு நம்ம அந்நியனா பரதேசியா இருந்தோம். எப்ப இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்தோமோ நம்ம பரம தகப்பன் ஒன்னு அந்நியனா அல்ல, பரதேசியா அல்ல, செல்ல பிள்ளையா நம்ம பார்க்கிறாரு. கையை தட்டுங்களாம்மா. எபேசியர் 2:18 சொல்லுது, இனி நாம் அந்நியரும் பரதேசியாராமல். பார்த்தீங்களா, அவர் சமூகத்தை வந்துட்டோமா. இரண்டாவது, ஆண்டவருடைய மௌனத்தை கலைப்பது எது? சங்கீதம் 39 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கலாம். இல்லைங்க, 39 சங்கீதம் 12 வசனம். என் கண்ணிற்கு மௌனமாகிறாதியும். முதல் விசுவாசத்துக்கு மௌனத்தை கலைக்கிற ஆண்டவர். இரண்டாவதாக என் கண்ணிற்கு நீ மௌனமாகிறாதியும். ஹலோ, என் ஜபத்தை கேட்டருளும், என் கண்ணிற்கு மௌனமாகிறாதி. பாருங்கள் பாஸ்டர், எவ்வளோ அழுதுட்டேன் பாஸ்டர், எவ்வளோ கதறிட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டுட்டேன். கண்ணீருக்கல்ல, இந்த கண்ணீர் எப்படியாப்பட்ட கண்ணீர் தான் நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடின்படி கண்ணீர். மார்க் 9:24 வாசிங்க.
மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சத்தமிட்டு அழுதான். அம்மா மிகுந்த சத்தமிட்டு அழுதான். தன் மகனுக்கு அசுத்தாவில் கொடிய பிரச்சனைகள். ஆண்டவர் நம்முடைய சீசரை கொண்டு வந்தேன், அவளால கூடாமல் போயிற்று. இயேசு உடனே அவனை என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னார். 21 வசனம் 22 வசனத்தில் பாருங்க. இயேசுவை பார்த்த உடனே அவன் அலக்களித்தது அசுத்தாவி. உடனே போகவில்லை. இயேசு அவனை பார்த்து கேட்டார், இவனுக்கு உண்டான எவ்வளவு காலம் என்று கேட்கும்போது அவன் சொன்ன தகப்பன், ஆண்டவரே, அவன் சிறு வயது முதல் அவனுக்கு அகப்பட்டு இருக்கிறது. தண்ணீரை பார்த்தா சாக போறான், தீயை பார்த்தா சாக போறான், அவனை பிடிக்க போற நுரத்தள்ளி விழுந்த போற. ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடாமல் உதவி செய்யும். இயேசு என்ன சொன்னா தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க, 22 வாசிங்க. இவனை கொல்லும்படி அது அநேகரும் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. கவனிங்களம்மா, இயேசுவை பார்த்த உடனே போக வேண்டிய பிரச்சனை. ஞானஸ்நானம் எடுத்த போயிடும் சொன்னாங்களே, சபைக்கு வந்த ஆயிடும் சொன்னாங்களே, எல்லாம் முடியும் சொன்னாங்களே. பாஸ்டர், இத்தனை வருஷம் வர பதில் கிடைக்கவில்லை. என் பிள்ளைகளுக்கு மாற்றம் இல்லை, சபைக்கு மாற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில மாற்றம் இல்லாம தவிக்கிற பெற்றோரை, கர்த்தருடைய விசுவாசியே, இந்த 11 ஆண்டு பிரச்சனைக்குள்ள இருந்த கர்த்தருடைய சபை இந்த 12ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொல்றார், ஏதாவது செய்யக்கூடமானா. அவன் சொல்றான் பாருங்க. இயேசு சொன்னார், பக்கத்து கை கொடுங்க சிஸ்டர், பக்கத்து கை கொடுங்க. நம்ம ஆண்டவர் கையை கொடுங்க ஐயா. ஏதாகிலும் செய்கிற ஆண்டவர் அல்ல. என்ன பார்த்து சிஸ்டர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னையாமா பார்க்கறீங்க? என்ன ஆண்டவர்? ஏதாகிலும் செய்கிற ஆண்டவர் அப்படின்னா இந்த வேடை கவனிங்க. ஏன் அழுதானா? இது அவிசுவாசிகள் பேசக்கூடிய வார்த்தை. இதம்மா இந்த ஏதாகிலும் என்ற வார்த்தை நீ கவனிச்சுட்டு வாங்க. எங்க இருக்குன்னா சத்தம்னா பிச்சைக்காரங்கிட்ட இருக்கும். அம்மா ஏதாவது போடுமானவா, கையை தட்டு, வெளிப்படுற கை தட்டணும். ஐயா மா ஆண்டவரே ராஜா, அவர் தெரியல, யாரு தெரியல, போமான்னு. ஐயா எவ்வளவு போராட்டம் ஐயா, திருந்துவான் போராட்டம் மாறன்னு சொல்லிதான் ஐயா நான் உபவாசம் கொடுக்க வந்தேன், மாறலையே. என்னையா செய்யணும்? ஒன்னும் இல்லை. உங்க அவிசுவாசம் நீங்க பத்தி சொல்றாம தகப்பேன், அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று சத்தமிட்டாலுதான். இதான் புதிய ஏற்பாடின் கண்ணீர். புரிஞ்சு கொள்ளணும். அவிசுவாசம் என்பது டெலிவரன்ஸ். கவனிக்க, முதல்ல அப்பனுக்கு தேவை அற்புதம், ரெண்டாவது தான் பிள்ளைகளுக்கு. பிள்ளை சரியில்லை, படிக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், நைட்டெல்லாம் செல்ல நோன்றான். அம்மா ஃபர்ஸ்ட் நீ செல்போனை கண்ட்ரோல் பண்ணுமா, பையன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். நல்லா நீங்க கவனிக்கணும். என் அவிசுவாசம் நீங்க ஏதாவது என்ற வார்த்தை ஒரு பிச்சைக்கார வார்த்தை. முடியலப்பா, ஐயோ மாப்பிள்ளை தேடி தேடி முடியலப்பா, ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வாங்கப்பா, நொண்டி மாப்பிள்ளை நிற்பான். நான் அப்படி அந்த பாதையில் போயிருக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டு பஸ்ஸில் போக முடியாமல் ஒரே வேர்வை. ஆண்டவரே, நான் பஸ்ஸில் போக மாட்டேன் ஊழியத்துக்கு, எனக்கு ஒரு ஓட்டர் சைக்கிள் அது குடின்ட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு திடீர்னு, எப்போ என் ஃப்ரெண்டு சைக்கிள் விற்றப்பா, சைக்கிளும் இல்லை, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓட்டுறா அப்படின்னு. இப்போ அந்த சைக்கிள் வந்து 25,000 மேலே. 2 நாள் தான் ஓட்டினாங்க சைக்கிளை. ஒரு பாலத்தை மேலே வண்டி உடித்து போயிட்டே இருக்கிறேன். 94 போயிட்டு டமாறு பெடல் ஒடிஞ்சு கீழே விழுந்து. மே மாதம் அனல் கொதிக்குது, தர கீழே விழுந்துட்டேன். விழுந்தவன் சும்மா இல்லாமல், சாத்தானே உன்னை கட்டுறேன், உன்னை நிர்மூலமாக்குறேன், என்னையோட தள்ளிட்ட பிசாச கட்டுற கட்டுற, அப்படியே கீழே விழுந்து அவனை கட்டுறேன். ஆண்டவர் சொன்னார், அவனை கட்ட வாயை கட்டு அப்படின்னார். ஏன் நீ என்ன கேட்ட? ஒரு ஓட்டர் சைக்கிளாவது கூடு. பத்தியா 2 நாள் கூட வரல. பக்கத்தை சொல்லுங்கம்மா, பக்கத்தை சொல்லுங்கம்மா.
நீங்கள் எதை கேட்குறத கொடுப்பாரு. கவனமாக கேட்கணும். இந்த சோர்வு எதாகில் என்பது, ஓ மாஸ்டர் எவ்வளோ ஜாம் மாஸ்டர், அந்த ஆள் திருந்துறப்பல இல்லை மாஸ்டர், கத்த தான் சாமி அவனை அடிக்கணும் உதைக்கணும். ஏதாகிலும் செய்யும். பிச்சைக்காரன் வாய்ஸ் இதெல்லாம். உங்கள் ஜபத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிடக்கூடாது, அப்பா கை தட்டம்மா உரிமையோடு கூப்பிடணும். அவன் அழுகுறான். அடுத்த வசனம் பாருங்க, அந்த பிள்ளை மேல அசுத்தாவை இயேசு துரத்துனா. கை தட்டுங்க விசேஷம். சீசல் கொண்டு வந்து முடியல, இயேசுகிட்ட வந்து முடியல. காரணம் அப்பங்கிட்ட இருக்க பிரச்சனை அவிஸ்வாஸ். இன்னைக்கு ஆண்டவர் மௌனத்தை கலைக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், உன்னோட கை பிரியாசத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், உன்னோட அவிஸ்வாசத்தை நீங்கிட்டோம். என்ன? உன் கை பிரியாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா அவன் வச்சுட்டாயா, இவன் வச்சுட்டாயா, நைட்டில் கனவா வருது ஐயா, வச்சுட்டாயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா நைட்டில் போன் பண்ண, வயசான அம்மா, எப்படி ஒரு 70 வயசு இருக்கும், நல்ல கோட்டீஸ்வரி, வசதியானவன். சொல்ல வெக்கமாகுது எனக்கு. ஒரு நைட்டு ஃபோன் பண்ணி, அப்பா 2:30 மணிக்கு நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இருக்கிறியா? இருக்கிற சொல்லுமா. ஒரே கனவுப்பா. என்ன கனவுமா? அவங்களே மியூசிக் கொடுக்குறான். என்னம்மா சத்தம்? அதாம்மா இருப்பா கேளுப்பா. என்னம்மா சத்தம்? அதான்பா கொலுசு சத்தம்பா. ஏம்மா 2:30 மணிக்குமா கொலுசு சத்தம்? யாராவது போயிருப்பாங்க. இல்லைப்பா. அது என்ன நீ சொல்லுப்பா, 2:30 மணிக்கா சொல்லுறதும்மா. நான் உடனே கேட்டேன், இரும்பு கொலுசா, ஸ்டீல் கொலுசா, வெள்ளி கொலுசான்னு கேட்டேன். போன் ஆஃப் பண்ணிட்டான். கவனிங்க ப்ளீஸ். அவிஸ்வாசத்தில் தான் என்ன பண்ண அற்புதம் நடக்காது. உங்க விசுவாசம் கவனிக்க வேண்டும். ஏதாகிலும் இல்லை, நீங்கள் எதை விசுவாசிகளோ அதாகிலும் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். கையை தட்டி வேகமா ரே பாஷ். மாத்தாளே நான் உனக்கு சொல்லவில்லையோ சொன்னாரு பாருங்க இயேசு. இப்ப அந்த மாத்தாளுக்கு அவிசுவாசி விசுவாசி. என்ன விசுவாசி? கவனிக்கமா. மாத்தாள் வந்து அவிசுவாசி அவிசுவாசி கிடையாது. அவ நீங்க யோவான் 11:22 பார்த்தீங்கன்னா, மெய்தான் ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான், இல்லை சகோதரன் மரிக்கல நித்திரையா இருக்கிறான் வா அப்படின்னா, ஆமா ஆண்டவரே நீ வரும்போது, தேவதூதர் வரும்போது, மகிமையில் வரும்போது, பிரகாசம் வரும்போது, எக்காலத்தோடு வரும்போது என் சகோதரன் கூட வருவான். பார்த்தீங்களா? இது என்ன விசுவாசம்? சிபிஎம் விசுவாசம். பக்கத்து சொல்லுங்க, இது என்ன விசுவாசம்? சிபிஎம் விசுவாசம். அவங்க தான் பாருங்க, இயேசுநாதர் வந்ததை பற்றி விசுவாசிக்க மாட்டான். சியோடு மனபாக்கியேனுவான். ஏன் அவர் எதுக்கு வந்தார்? அதை பிலீவ் பண்ணுமா. ஒருவனும் கெட்டு இருப்பதற்கு ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்ததை தேடவும் கொடுப்பதற்கு வந்தார். நல்லா கவனிக்கணும். அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க. சியோன் எதுக்கு நீ வந்த மக்கள் எல்லாம் அவன் கஷ்டத்தில் உபத்திர போராட வரான். சியோனுக்கு ஆயத்தப்படுறா. சியோன் அவனுக்கு என்னன்னு தெரியாது. இருக்கிறீங்களா? சியோனுக்கு போறீங்களா? ஏசாமிகிட்ட போறீங்களா? பக்கத்து சொல்லுங்கம்மா, பக்கத்தை கேட்டுங்க. அதுக்கோ சியோனுக்கு போறீங்களா? ஜீசஸ் கிட்ட போறீங்களா? ஐயா உங்களுக்கு ஐயா எங்க போறீங்க ஐயா? புரியுதா உங்களுக்கு? இந்த மாத்தாவுக்கு விசுவாசம் வருகையின் விசுவாசம், வந்த விசுவாசம் கிடையாது. அவர் அனுப்பப்பட்டவர் விசுவாசிப்பதுதான் கிரியை விசுவாசம், போஜனம் விசுவாசம். இவன் தகப்பன் அழுவும் போது உடனே பாருங்க அந்த பையன் விழுகிறான். உடனே இயேசு அந்த ஆவி அதட்டி எழுப்புறார். கையை தட்டி வேகமா லீவாரா சந்த ரெபோ கேட்டேன். கடைசியாக சங்கீதம் 109 சங்கீதம் 1 வசனம் வாசித்து முடிக்கலாம். சீக்கிரம் போவோம்.
சங்கீதம் 109 சங்கீதம். என்னையா மாத்தி மாத்தி இப்படி? யார் அது? வாசிங்க வாசிங்க, கருத்தப்ப வாசிங்க. நான் இல்ல இல்ல, அதுதான் முதல். நான் துதிக்கும் தேவனே. கவனிக்கீங்களா? நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதீ. கையை தட்டி வேகமா ரே. மூன்றாவது, தேவன் மௌனத்தை கலைப்பது துதினாலே. இப்ப இருக்கிற துதி, நான் உண்மை சொல்ல தப்பா எனக்கு, நல்லா 20% வர்ஷிப் பண்றாள். பல பாசஸை உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. நாங்கள் மைக் எடுத்தாலுமே எப்படி 8 hour 10 hour ஆகும். சண்டே சர்ச்சையே பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் ரொம்ப வருஷமாக கூப்பிட்றாங்க. நான் சொன்ன வந்தால் என் டைம் ஒன்று வாங்கினார். காலை 8 மணிக்கு மைக் கொடுத்தா சண்டே சர்வீஸு. நான் நைட் 8 மணிக்கு தான் சர்ச்சை முடித்தேன். கொஞ்சம் கூட ஆசை இல்லை. எங்கள் தலைமை பாஸ் கூப்பிட்டாரு, என்னடா பண்ண தம்பி, என்னடா பண்ண 8 அவ்வளோ நேரம் உட்கார வச்சேனார். சத்தியம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதீயும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோசபாத்துக்கு ராஜாவுக்கு 3 ராஜா படையெடுத்து வந்தான். பார்த்தீங்களா? படையெடுத்து வந்தவன் பதிவு இருக்கிறான். ஜபம், உபவாசம், எல்லா வாக்குத்தத்தம் சொல்லி ஜபிக்கிறான். பதில் இல்லை. எப்போ துதியை தொடங்கினானோ பதிவிருந்தர்கள் ஒழிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அவன் கொண்டு வந்த கோல்டில், நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், கவனிங்கம்மா, யார் உங்களை ஒருத்தன் பகைக்கிறானோ அவனுக்கு ஜெபம் பண்ணாது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் தெரியுமா? அம்மா முடிக்க போகிற. ஏன் தெரியுமா? அவன் சொத்தும் பேருக்கு வரப்போகுது. எங்கேயாவது சண்டை போகிறவன் கோல்டு எடுத்துன்னு வருவானா? என்னம்மா அது புரியலையா உங்களுக்கு? சண்டை போகிற கோல்டு அவன் பாருங்க, கடவுள் வரும்போது கோல்டு போட்டு வந்துட்டானுங்க. பெரக்கா 3 நாள் கொள்ளடித்தார்கள். யாராவது பற்றி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்டர் சர்ச்சை கட்டி பாதி நிற்கிறது, ரொம்ப வருஷமாக சபைக்கு நிறைவு ஆகலை, கஷ்டப்படுறார் பாஸ்டர். பக்கத்து வீட்டு வர ஒருத்தர் எப்பயுமே இங்கே ஒர்ஷிப் பண்ணும்போது டமா டமான்னு போட்டு அடிப்பான், ஏதோ பண்ணுவானா. திடீர்னு ஒரு வாட்டி பைக்கில் போகிறப்போ ஹெல்மெட்டை வச்சு தள்ளி அடிச்சுட்டுக்கிறான். பைக்கு சுருண்டு விழுந்து கோமால் ஆகிட்டுக்கிறார். பாஸ்டர் ஹெல்மெட்டில் அடிச்சுட்டுக்கிறான் பையன். என்னடா எப்போ சத்தம் போட்டு கத்துறீங்க லபா லபான்னு அடிச்சு ஹெல்மெட்டை அடித்து கோமால் ஆகிட்டார் பாஸ்டர். அவர் தெளிந்து வரும்போது போலீஸ் கேட்குறாங்க, உன்னை யார் அடிச்சதுன்னு கேட்டான். அவர் சொன்னாராம், என்னை யார் அடிக்கலை, நான் தவறி பைக்கில் விழுந்துட்டேன். அந்த பையனை பயந்து போய் செத்துருவான்னு சொல்லிட்டு பயந்து போய் தலைமறைவாக இருக்கிறான். குடும்பத்தை வச்சுட்டாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க. ஆனால் பாஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டு யாருன்னு அடிக்கிற விழுந்துட்டேன்னு. அதை கேட்ட அந்த பெற்றோர்கள் அழுது அந்த பையனை கூப்பிட்டு, கவனிங்க, இது போல் பாஸ்டர் சொன்னார்ப்பா, உன்னை பற்றி அவர் சொல்லவே இல்லை, உன்னை பற்றி சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும். அந்த பையன் அழுது மன திரும்பி சபைக்கு வந்து ஒரு விசுவாசியா ஆகி சர்ச்சை அவன் தான் கட்டி கொடுத்தான். சபையை அவன் தான் கட்டி கொடுத்தானே. பார்த்தீங்களா? அதனால நம்ம ஆட்கள் என்னன்னா, உபத்திரத்தை பாட்டா பாயிடுமா, காயத்தை பாட்டா பாயிடுவோம். அதுதான் பிரச்சனையே. நல்ல காலம் ஃபாதர் பெர்கமன்ஸ் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். பழைய காலத்து ஆளுங்க பார்த்தா, பரலோகமே என் சொன், பரலோகத்தையே துக்க வீடாக்கிட்டான். நானும் என் மனைவி ஒரு ஜப கொடுத்து போயிருந்தோம், கல்யாணம் ஆகி சோத்திர கூட்டம். நான் என்ன பண்ணிட்டேன், தேவசாய பாண்டவர் வாயில் யாரும் அடிச்சிட்டாங்க, என் வாயில் அடிக்கிறாங்க யாரோ. கருத்து வந்து பார்த்தா ஒரு வயசான பாட்டி, சாவீட்டில் பாரு பாட்டி, இங்கே வந்து பாருங்க என்ன வாயில், அம்மா என்னம்மா சாவில் பாரு பாட்டுப்பா. பார்த்தீங்களா எந்த பாட்டு எங்கெங்க மாற்றிட்டாங்க பாரு, புரியல. மென்டல் மனசில் பதிவாயிடுச்சு. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே. துதி என்பது இன்பத்தை கொண்டு வரும், சோகத்தை துன்பத்தை கொண்டு வராது, இன்பத்தை கொண்டு வரும். பக்கத்து சொல்லுங்கம்மா, துதி என்பது இன்பத்தை கொண்டு வர, துதி துன்பத்தை கொண்டு வராது. ஏமேன். நான் துதிக்கும் தேவனே. பார்த்தீங்களா அற்புதம், பார்த்தீங்களா? அதனால தயவு செய்து நல்ல பாட்டு வர்ஷிப், சபையில் கூட சொல்கிறேன், வர்ஷிப் அதிகரிங்க, விசுவாசத்தை ஃபெய்த் அதிகமாக பேசுங்க. ஜனத்தை நீங்கள் கூப்பிடுறத தானாக உள்ள வந்துடும். நேற்று கூட வீட்டில் ஜெபம் பண்ணி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு ஃபெய்த்தை பற்றி பேசுகிறேன்.
எப்பா கரண்ட்டு போயிடுச்சுப்பா, என்னப்பா, த நேம் ஆஃப் ஜீசஸ் அர்ரா மக்காஷா வா ஜபம் பண்ணணும். 10 வந்துச்சு கரண்ட், பசங்க வா கேட்டு பாருங்க. 2020 நான் செத்துட்டேம்மா, என் லங்ஸ் ஃபைல், ஏன்னா சாப்பிடவே மாட்டேன். இப்போ தான் ஏதோ சாப்பிட்றேன், சாப்பிடவே மாட்டேன். வீட்டில் பாவம் விதவிதமாக பண்ணி சாப்பிட மாட்டேன், டைம் இருக்காது எனக்கு, சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், தூக்கம் இருக்காது. கடைசி லங்ஸு கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 2020 செத்துட்டேன். நான் இறந்து 1/2 மணி நேரம் செத்து பாடி இருக்குது. நல்ல காலம் என் பிள்ளைங்க ட்ரெயினப் கொடுத்துருந்தேன், எப்படி எழுப்பணும், எப்படி ஜெபிக்கணும். என் பசங்க என் மனைவிலாம் சேர்ந்து செத்து போனோம் எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க 2020. அம்மா அந்த கதை சொல்ல நடந்த சம்பவம். தயவுசெய்து சொல்கிறேன், இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற. ஃபஸ்ட்டு இந்த சோகமான முகத்தை தூக்கி போட்டு நல்ல முகத்தோட வாங்க. இது பரிசுத்தம் இல்லைம்மா, பேஷண்ட். இது பேஷண்ட்டுங்க தான் அப்படி இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். கடவுள் பார்த்தோன்னே என் முகமே மாறிடுச்சு. ஒரு சேடம்மா கேது எங்கள் வீட்டு பக்கத்தில் என் மாமியார்கிட்ட, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, ஏன் சேடம்மா இல்லை சிரிச்சினே இருக்கிறாரு. அவர் பாஸ்டர். பாஸ்டரா? பாடம். சேடுக்கு முத்தி பாருங்க, பாடம். நீங்கள் சிரிச்சாலே போதும். உபாகம் 28:47 சகலமும் நிறைவாய் இருக்கையில் குறைப்பட்ட காரணம் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் செய்விக்காத நிமித்தம் எல்லாம் குறைப்பட்டது. சபையே, குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, குறைவு என்ன காரணம்? ஜபம் அல்ல, ஃபெய்த் அல்ல, மகிழ்ச்சியோடு துதிக்காத நிமித்தமா. அங்கே அடிக்கிற பாயிண்ட்ஸ். கொலோசர் 1:19 சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்குதான். சபை கிறிஸ்து தலை. நீங்க மகிழ்ச்சி ஆராதிக்க பழகம் பண்ணுங்க. நீங்க மகிழ்ச்சி பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம்